ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும் தமிழில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 500க்கு 10th பொறுத்தவரை 500க்கு 400 ப்ளஸ் மார்க் வாங்குறதுக்கு தமிழ் சப்ஜெக்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா வந்து ஈச் சப்ஜெக்ட்லேயும் 80 ப்ளஸ் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா தான் டோட்டல் வந்து நீங்கள் 400 ப்ளஸ் வாங்கணும். ஆனால் தமிழில் பொறுத்தவரை நம்ம ஈஸியாகவே 95 ப்ளஸ் மார்க் 95 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்தா நீங்கள் 95 எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். புக் பேக்கில் இருக்கு பாருங்கள், இந்த பலவுள் தெரிக அப்படின்னு இருக்கா ஒன் வேர்டு. ஸோ இந்த ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழை பொறுத்தளவில் வந்து 95 ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன் வேர்டை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ப்ளஸ் நான் இப்போ சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சிருங்க. ஸோ எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ளஸ் எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த சாப்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், ஸோ எந்த மாதிரி படித்தா வந்து மார்க் அதிகமாக எடுக்கலாம், அதுலேயும் குறிப்பாக தமிழை பொறுத்தவரை நம்ம படித்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஸோ நம்ம ஆன்சர் ஷீட்டில் எந்த மாதிரி எழுதுகிறோம், நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, ஸோ அதை பொறுத்து தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். தமிழை பொறுத்தளவில் வந்து பேப்பர் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இனி வரும் வீடியோக்களில் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கு அப்லோட் பண்ணுறோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ஏன் இதை நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் தான், ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இயல் 1 பொறுத்தளவில் குருவினா அப்படின்னு பார்க்கல, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தற்கால உரைநடையில் சில்லடை அமையும் ஒரு நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த ரெண்டு குருவினா கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் இயல் 1ல். அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கல, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுறும் மொழியும் பாங்கினை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து அந்த செகண்ட் கொஸ்டினும் அப்பப்போ கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. ஸோ இந்த ரெண்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கல தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு ஒன்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இது வந்து நல்லா பார்த்துங்க. ஏன்னா வந்து எல்லா யூனிட்டில் உள்ள எல்லா புக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டுரை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டுரை வந்து பார்த்துங்க. பாணயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பாணயம் பாராட்டுதல். ஸோ புக் பேக் பாணயம் பாராட்டுதல் இல்லை, புக்கு யூனிட்டுக்கு முன்னாடி எப்படி டிரான்ஸ்லேஷன் இருக்குமோ அதே மாதிரி நயம் பாராட்டுதல் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே இயல் 2க்கு வந்துடுவோம். கலைச்சொற்கள் இருக்கா? ஓகே, கலைச்சொற்கள் பார்த்துக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இது வவ்வல் அண்ட் கான்ஸ்டன்ட்னு 2 கொடுத்துட்டு இது 2க்கான கலைச்சொல் கேட்பாங்க 2 மார்க்கில். ஸோ அது மாதிரி எது 2 வேணாலும் கேட்கலாம். அதனால எல்லா இயலுக்கு பின்னாடி உள்ள கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து, கான்ஸ்டன்ட் மெய்யெழுத்து. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துக்கங்க. இயல் 2ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கையில் வசன கவிதை குறிப்பு வரைக. ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு 3 ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ இப்போ கூட நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த கொஸ்டின் இருந்தது, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினை தவிர. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வசன கவிதை வேறுபாடு தருக. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியம். மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. ஸோ விரித்து எழுதுக, மேலும் தொடரில் அமைக்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்தது சிறுவினா அப்படின்னு பார்க்கல சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 4வது கொஸ்டின் மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்து எழுதுக. ஸோ இந்த 2 சிறுவினாவும் இயல் 2ல் வந்து முக்கியமான சிறுவினாக்கள். அடுத்து நெடுவினா அப்படின்னு பார்க்கையிலும் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல தான் புக்குக்கு பின்னாடி இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. வாழ்த்து மடல் எழுதுறது பார்த்துக்கோங்க. வேறு பெருசாக இந்த இயலில் எதுவும் இல்லை. அடுத்து இயல் 3 அப்படின்னு பார்க்கையில் குருவினா அப்படின்னு பார்க்கையில் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குருவினா. நான் சொல்லிலே சொல்லுவேன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது வந்து நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? ஸோ இதுவுமே ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கல முல்லை நிலத்திலிருந்து மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? இந்த யூனிட்டை பொறுத்தளவில் சிறுவினா மொத்தம் 4 இருக்குது. இதில் இப்போ சொன்னேன்ல ஒன்று, இது முக்கியம்தான். பட் இதை விட ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சிறுவினா இருக்குது. என்ன அப்படின்னா 4th சிறுவினா. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? ரொம்ப முக்கியமான ஒரு சிறுவினா. நிறைய தடவை இந்த பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, ஹாஃப்லி எக்ஸாம்லையும் சரி, குவார்டர்லி எக்ஸாம்லையும் சரி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. 2 சொல்லியிருக்கேன். பட் இந்த 2லையும் எது முக்கியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விரிவாக விளக்குக. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா இந்த இயல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இயல்ல நச்சப்படாதவன் செல்வன் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் திருக்குறள் உள்ளது. சிறுவினால பெருசாக இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் பார்த்துக்கோங்க. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஸோ ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக ஒரு அணி கேட்பாங்க. மேபி இந்த அணி கூட கேட்கலாம். அணி 2 டைப்பில் கேட்பாங்க. ஒன்று இந்த மாதிரி குறளை கொடுத்துட்டு அணி கேட்பாங்க. இல்லை வஞ்ச புகழ்ச்சி அணியை கூறி சான்று தருக, வஞ்ச புகழ்ச்சி அணி எழுதி சான்றிதற்கு அப்படிங்கிற தற்குறிப்பேற்ற அணி. ஸோ இந்த மாதிரி நேம் அவங்க கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் குறளை கொடுத்துட்டு சான்றை கொடுத்துட்டு அதில் என்ன அணி இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப்பில் கேட்கலாம். ஸோ பார்த்துங்க. அடுத்தது 4வது இயல் அப்படின்னு பார்க்கையில் முக்கியமான குருவினா அப்படின்னு பார்க்கையில் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. அடுத்து இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. ஸோ இந்த 2 கொஸ்டின் பார்த்துங்க. 2ல் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாளாத காதல் நோயான் போல். அடுத்தது நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்றை எழுதுக. ஸோ இந்த நெடுவினா வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நடுவினாவும் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல 3rd நடுவினா. ஸோ அடுத்தது இயல் 5 மலர்கேணி. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் குருவினா செருவினா நடுவினா அப்படின்னு பார்க்கையில் செகண்ட் கொஸ்டின் செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக. ரொம்ப முக்கியம். அடுத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். இது வந்து எல்லாமே பகுபத உறுப்பிலக்கணம் புக்குக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை புக் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை யூனிட்டுக்கு பின்னாடி எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் சரி, பகுபத உறுப்பிலக்கணம் என்னென்ன புக்கில் இருக்கோ எல்லாத்தையும் பாருங்க. கன்ஃபார்ம் ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் வரும். ஓகேங்களா? அடுத்தது சிறுவினா அப்படின்னு பார்க்கல கூத்தனை கூத்தன் முதல் எப்படி சொன்னேன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின். மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சிறுவினா இந்த யூனிட்டில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெடுவினா இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இஃப் இன்கேஸ் அந்த நான் சொன்ன சிறுவினா கேட்டாங்க அப்படின்னா இந்த நெடுவினா கேட்க வாய்ப்பு கம்மி. இல்லை நெடுவினா கேட்டாங்கன்னா சிறுவினாவை கேட்க வாய்ப்பு கம்மி.
உங்கள் லக் ரெண்டுமே கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த கட்டுரை வந்து பார்த்துக்கோங்க. தமிழின் இலக்கிய வளம், கல்வி, மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிற துறை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. கட்டுரை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது எப்பவும் போல தான் பின்னாடி உள்ள டிரான்ஸ்லேஷன் நயம் எதுவும் இருந்தால் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு படிவம் பார்த்துக்கோங்க. நூலக உறுப்பினர் படிவம் புக்கில் வந்து என்னென்ன படிவம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. படிவத்தை பொறுத்தவரை நோ இம்பார்ட்டன்ட், ஈச் அண்ட் எவ்ரி படிவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் படிவத்தை வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா படிவமே பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் 6 உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கையில் குருவினா அப்படின்னு பார்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இது சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சமைக்கின்ற ஒளித்தண்டுகள் இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குருவினா, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் சத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. ஸோ இந்த ஒரு சிறுவினா வந்து முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் நெகிழி பைகள் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் பார்த்துங்க. ஒரு பேரா கொடுத்து அதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து புக்குக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 7 அப்படின்னு பார்க்கையில் ஸோ இம்பார்ட்டன்ட் குருவினா அப்படின்னு பார்க்கையில் ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பாசவர், வாசவர், பல்நிலை விளைஞர், உமனர், சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர், மேற்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புறத்திணைகளில் எதிரெதிர்த்திணைகளை அட்டவணைப்படுத்துக. ஃபஸ்ட்டு 4 குருவினாவுமே வந்து ரொம்ப முக்கியம். இந்த 4லேருந்து 100% ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இடம்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்தது சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா கவி பாடுகிறார், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிறுவினா. அடுத்து தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஸோ இந்த 2 சிறுவினாவும் பார்த்துக்கோங்க. 4 குருவினா ப்ளஸ் 2 சிறுவினா. இதை கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவினா ஒரு சிறுவினா வந்து நிச்சயம் பொதுத் தேர்வில் வந்து கேட்பாங்க. அடுத்தது நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. அடுத்தது வந்து சிலப்பதிகாரம் மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ஸோ இந்த ரெண்டு நெடுவினாவும் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சா அப்படின்னா ஃபஸ்ட் நெடுவினா மேடை உரை ஒன்று பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல செகண்ட் நெடுவினாவும் தேர்டு நெடுவினாவும் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது எப்பவும் போல தான் பின்னாடி உள்ளது பார்த்துங்க. இந்த கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தன செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதுக. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இயல் 8 அப்படின்னு பார்க்கையில் முக்கியமான குருவினா என்ன அப்படின்னா குரல் வெண்பாவின் இலக்கணம். ஆக்சுவலி வந்து குரல் வெண்பா ஆசிரியப்பா 3ஓட இலக்கணமே நல்லா பார்த்துக்கோங்க. 3ஓட இலக்கணம், 3ஓட சீர், 3ஓட தலை, அப்புறம் ஓசை வந்து நல்லா பார்த்துங்க. இதில் வந்து டெஃபினெட்லி ஒன்று கேட்பாங்க. குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. அடுத்து வந்து அபயம் குறிப்பு அறிக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து காலக்கழுதை கட்டருமானது கவிஞர் செய்வது யாது. ஸோ இந்த 3 கொஸ்டின் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 குருவினாவும் இந்த இயலில் வந்து ரொம்ப முக்கியம். சிறுவினா அப்படின்னு பார்க்கல ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இந்த 2 ரொம்ப முக்கியம். அதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அது பார்த்துங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் ஃபர்ஸ்ட் நெடுவினா பார்த்துக்கோங்க. பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின் ஒரு நாடகம் எழுதணும் கொடுத்துருக்க அந்த ஹின்ஸை வச்சு, அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மரபு தொடர் பார்த்துங்க. இந்த ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் தெருவில் மின் விளக்கு பழுந்து விட்டதா, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவண செய்யும்படி மின்வாரியம் அலுவலருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துங்க. அடுத்து நயம் பாராட்டுக்கு ஒன்று இருக்குது, அது பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து கலை சொற்கள் இங்கேயும் பார்த்துங்க. பிலீஃப்னா நம்பிக்கை, பிலீஃப்னா வந்து மெய்யலாளர், இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க கலை சொற்கள். அண்ட் தென் வேறு இம்பார்ட்டன்ட் இயல் 9 பொறுத்தளவில் குருவினா அப்படின்னு பார்க்கையில் தீவக அணியின் வகைகள் யாவை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த கொஸ்டின் வந்து 4மே ரொம்ப முக்கியம் தான். தீவகனின் வகைகள் யாவை? காய்மணி ஆகும் முன்னார் காய்ந்தன காய்ந்தேன் ஊமை உணர்த்தும் கருத்து யாது? அன்பும் மரணும் உடைத்தானில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குடப்பாயில் பயந்துள்ள அணியின் இலக்கணம் யாது? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 குருவினா ரொம்ப முக்கியம். பட் 4மே பார்க்குறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் வந்து சித்தாளி மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்கொலை பேச்சு அமைவதை எடுத்துக்காட்டுக. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 4மே படித்தா பெஸ்ட்டு தான். இந்த யூனிட்டை பொறுத்தவரை 4 சிறுவினா 4 குருவினா எல்லாத்துமே படிக்கிறது பெஸ்ட்டு. பட் 3 சொன்னேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நெடுவினா அப்படின்னு பார்க்கையில் ஜெயகாந்தன் நினைவு சிறப்புதல் வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரொட்டி வடிவமைத்து அளிக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து எப்பவும் போல இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்துங்க. ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக பார்த்துக்கோங்க. வாழ்த்துறை ஒன்று, நாட்டு நல திட்ட முகாமின் தொடக்க விழாவில் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க உரை ஒன்றை உருவாக்கி தருக. ஸோ இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. வேறு பின்னாடி உள்ள இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. விண்ணப்ப படிவம் இங்கே ஒன்று கேட்டிருக்கா பாருங்கள். மேல்நிலை வகுப்பு நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் வந்து +1 +2 சேர்றதுக்காக மேல்நிலை வகுப்பு படிவம் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நூலக படிவம் ஒன்று இருந்துச்சா, இது 2வது படிவம். இந்த 2 படிவத்துலேருந்து ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக படிவம் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து படிவத்தை நல்லா பார்த்துங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை தாண்டி வேறு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபர்தர் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரை கொஸ்டின் ஆன்சர் எது இம்பார்ட்டன்ட், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எது இம்பார்ட்டன்ட், சினானிம்ஸ் வந்து எப்படி 6 மார்க் வந்து ஃபுல்லாக வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை எக்ஸசைஸ் மீன்ஸ் பயிற்சி கணக்கு எது இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் மீன்ஸ் எடுத்துக்காட்டு கணக்கு எது முக்கியமான கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். சயின்ஸை பொறுத்தவரை ஆல்ரெடி தமிழ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மீடியத்துக்குமே வந்து 7 மார்க் அப்லோட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் போத் 2 மீடியத்துக்குமே 7 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஓகே ஃபர்தராக இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம் பேப்பர், ப்ரெசன்டேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.